ஷவுக்கு சங்கரை போய் நான் பார்க்கும்போது அவர் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தார், ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். அவரை வந்துட்டு ஒரு டேபிளில் வந்துட்டு படுக்க வச்சு அவருடைய கை கால்லலாம் வந்துட்டு துணியெல்லாம் சுற்றிட்டு பிளாஸ்டிக் பைப் எடுத்து அவரை வந்து அடிச்சிருக்காங்க. யார் தவறு செய்தாலும் அதுக்கான தண்டனையை வந்து நீதிமன்றம் பார்த்துக்கிறோம். சட்டத்தின்படி நீதிமன்றம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணும். ஆனால் காவல்துறையினர் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கிட்டு மனித உரிமை மீறலில் ஈடுபடுறது வந்துட்டு ரொம்ப வன்மையான கண்டனங்களுக்குரியது. திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்துட்டு பல கஸ்டோடியல் டெத் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சில காணொலிகளில் வந்துட்டு நம்ம பேசியிருக்கோம். ஏகப்பட்ட கஸ்டோடியல் டெத்து. இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலை. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா பெயின் கில்லர்ஸ் வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபுட்டு கொடுக்கல. நல்லா நோட் பண்ணணும். அதில் அனைவருக்கும் வணக்கம். ஷவுக்கு சங்கர் அவர்களுடைய கையை வந்துட்டு காவல்துறையினர் வந்து உடச்சிட்டாங்க, சிறையில் வந்துட்டு அவர் கொடுமைப்படுத்துகிறாங்க, அவரை வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழக்கறிஞர் வந்துட்டு பரபரப்பான பல தகவல்களை வந்துட்டு நேற்று வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தார். சரி, சிறைத்துறையினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஷவுக்கு சங்கர்லாம் வந்து எந்த தொந்தரவும் பண்ணலை, அவரை வந்து அடிக்கலாம் இல்லை. அதே மாதிரி இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சிறைவாசிகளையுமே நாங்கள் அடித்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் அவங்க சொல்கிறாங்க. உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஷவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் வந்துட்டு பெண் காவலர்களை வந்துட்டு தரங்கட்டத்தனமாக விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறேன்ற பேரில் சிறைக்கு உள்ளே போயிட்டார். அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அதனால தான் அவர் சிறைக்கு போகிறாரு. சிறைக்கு போகும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. திமுக ஆட்சியில் வந்துட்டு அவர் வந்து 2வது முறையாக வந்து சிறைக்கு போகிறாரு. முதல் முறையில் வந்துட்டு கடலூர் சிறையில் வந்துட்டு அவர் அடைச்சிருந்தாங்க. அந்த கடலூர் சிறையில் வந்துட்டு இந்த சிறைக்கு வந்து பொறுப்பாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில்குமார் அப்படின்ற ஒரு அதிகாரி இருந்தார். அந்த அதிகாரி வந்துட்டு ஷவுக்கு சங்கர் அவர்களை வந்துட்டு புத்தகம் படிக்க விட மாட்டாரு, அவரை வந்து அடித்து கொடுமைப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷவுக்கு சங்கர் அவர்களே வந்து ஒரு வழக்கை வந்துட்டு அவர் மீது வந்து நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காரு. அது இன்னுமே நிலுவையில் தான் இருக்குது. இப்போ வந்து கோயம்புத்தூரில் தான் இவருக்கு வந்து இப்போ ரெண்டாவது தடவை போகும்போது கோயம்புத்தூரில் தான் அவருக்கு வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சிறையில் தான் அவர் அடைச்சிருக்காங்க. இப்போ அங்கே கடலூர்லேருந்து பொறுப்பாக இருந்த செந்தில்குமார் அவர்கள் வந்து இப்போ கோயம்புத்தூர்லேயுமே அவர் தான் இப்போ பொறுப்பாக வந்திருக்காரு. ஸோ வந்து செந்தில்குமார் அவர்கள் பழைய பகையெல்லாம் மனசில் வச்சுட்டு ஷவுக்கு சங்கர் அவர்களை வந்துட்டு தாக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழக்கறிஞர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஷவுக்கு சங்கர் அவர்களை வந்துட்டு நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2 மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எடுத்தாங்க. ஒன்று வந்து ஜிஹெச்சில் எடுத்தாங்க, இன்னொன்று வந்துட்டு அந்த ப்ரிசன் கூட்டு போகும்போது அந்த ப்ரிசனில் வச்சு ஒன்று எடுப்பாங்க. ஸோ ஜிஹெச்சில் எடுக்கும்போது வந்துட்டு அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவரை வந்து சிறைக்கு கூட்டு போகும்போது அவருடைய வாகனம் வந்து விபத்துக்குள்ளாச்சு. அதனால் அவருடைய உதட்டில் வந்துட்டு ஒரே ஒரு காயம் ஏற்பட்டுருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அவருடைய லெஃப்ட் சைடில் வந்துட்டு இந்த குறுக்கில் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் பெயின் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி ப்ரிசனில் போய் எடுக்கும்போதுமே அதே ரீசன் தான் இருந்திருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. இந்த சூழ்நிலையில் நேற்று வந்துட்டு ஷவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அவருடைய பேர், அவர் வந்துட்டு நேற்று சாயங்காலம் ஒரு 5 மணின்னு நினைக்கிறேன், அப்போ போய் மீட் பண்ணியிருக்காரு அவரை, ஷவுக்கு சங்கர் அவர்களை. மீட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு செய்தியாளர்களை வந்து சந்திக்கிறாரு. செய்தியாளர்களை சந்திக்கும் போது பல பேருடைய எண்ணம் என்னவா இருந்துச்சுன்னா, சரி இந்த வழக்கில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்திருக்கும், ஷவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்துட்டு 15 நாள் சிறை நீதிமன்ற காவல் இருக்குது, இது குறித்து ஏதாச்சும் ஒரு புதுசான ஒரு தகவலை சொல்ல போகிறாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஷவுக்கு சங்கரை போய் நான் பார்க்கும்போது அவர் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தார், ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். என்னென்ன விசாரிக்கும்போது இவரை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிறையில் இருக்கக்கூடிய ஒரு 10 வார்டன்ஸ் வந்து அடின்னு அடிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்துட்டு ஒரு டேபிளில் வந்துட்டு படுக்க வச்சு அவருடைய கை கால்லலாம் வந்துட்டு துணியெல்லாம் சுற்றிட்டு பிளாஸ்டிக் பைப் எடுத்து அவரை வந்து அடிச்சிருக்காங்க. ஏன் வந்து பிளாஸ்டிக் பைப் எடுத்து அந்த துணியெல்லாம் சுற்றி அடிச்சிருக்காங்க அப்படின்னா, அடிக்கும்போது வந்து அவருடைய கை எலும்புகளோ ஏதோ உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு எந்த ஒரு எலும்பு முறையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு நீதிமன்றத்திட்ட கூட்டு போகும்போது இது வந்து ஒரு பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தெளிவாக துணி கட்டி பைப் வச்சு தான் அடிச்சிருக்காங்க. பட் வந்து இவங்க ரொம்ப அதிகமாக அடித்தனால அதையும் மீறி அவருடைய வலது கை எலும்பு உடஞ்சிருச்சு, முறிவாயிருச்சு, கையில் ஃப்ராக்சர் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உள்ளங்கையிலலாம் பல காயங்கள் இருக்குது, நடக்கவே கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி பல திடுக்கிடும் தகவலை வந்து சொல்கிறாரு.
ஷவுக்கு சங்கர் மீது பல பேருக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம். எனக்கு கூட 1000 விமர்சனங்கள் இருக்கு. இருந்தாலும் அவர் வந்து பெண் காவலர்கள வந்துட்டு அவதூறு பரப்புற விதமா அவங்கள பத்தி பேசினது வந்து ஒரு புறம் தவறாக இருந்தாலும், அதற்கான தண்டனையை நீதிமன்றம் கண்டிப்பாக குடுக்கும் அவருக்கு. யார் தவறு செய்தாலும் அதுக்கான தண்டனையை வந்து நீதிமன்றம் பார்த்துக்கிறோம். சட்டத்தின்படி நீதிமன்றம் என்ன பண்ணணுமோ அது பண்ணும். ஆனால் காவல்துறையினர் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கிட்டு மனித உரிமை மீறலில் ஈடுபடுறது வந்துட்டு ரொம்ப வன்மையான கண்டனங்களுக்குரியது. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நேற்று நைட்டு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை வந்துட்டு திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து நடத்தினார், சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கறிஞர். ஸோ இந்த விஷயங்கள் வரும்போது பல பேருக்குமே கோபம் வந்துச்சு காவல்துறையினர் மீது. ஏங்க என்னங்க ஒரு திமுக அரசு விமர்சனம் பண்ணாரு, காவல்துறை விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக நீங்கள் அப்படி மனித உரிமை மீறல் அளவுக்கு அவருடைய கை எலும்பு உடையிற அளவுக்கு அடிப்பீங்க? 1000 தான் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருமே கோவப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இன்று வந்து பார்த்தீங்கன்னா, சிறைத்துறை வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நாங்கள் வந்து சவுக்கு சங்கரை தாக்கவே இல்லை, அவரோட கையில் எதுவுமே உடையலை, நாங்கள் வந்து இது வரைக்கும் சிறையில் இருக்கக்கூடிய மற்ற சிறைவாசிகள் கூட நாங்கள் அடித்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஜிபியே வந்துட்டு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ இதில் எது உண்மை? சிறைத்துறை சொல்கிறது உண்மையா அல்லது அவருடைய வழக்கறிஞர் சொன்னது உண்மையா அப்படின்றது வந்துட்டு ஒரு குழப்பமான ஒரு முடிவை தான் நமக்கு தருது. இதுக்கு இடையில் வந்துட்டு தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்துட்டு தொடர்ந்து விமர்சனங்களை வச்சுட்டு வந்தார். சில இடங்களில் வந்துட்டு சில தவறான விமர்சனங்கள் வச்சனால அவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இருந்தாலும் சிறையில் வந்துட்டு அவருக்கு மனித உரிமை மீறல் நடக்குது, அவரை துன்புறுத்துகிறார்கள் காவல்துறையினர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழக்கறிஞர் சொன்னதையை வந்து அவர் ட்வீட்டாக போட்டு, இந்த மாதிரி வந்து திமுக ஆட்சியில் வந்துட்டு பத்திரிகையாளர்கள் வந்து தொடர்ந்து தாக்கப்படுவது வந்து அது ரொம்ப சாதாரணமாக தாக்கப்படுவது வந்து தொடர்ந்து வாடிக்கையாகிட்டே வருது, இது வந்து ரொம்பவும் வந்து ஜனநாயகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு போக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்கள் வந்து வச்சுருக்காரு. இதுக்கு வந்து திமுக காரங்களும் வந்துட்டு இல்லை உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களுக்கே வந்துட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு வராங்க. பட் எடப்பாடி அவர்கள் ட்வீட் போட்டதுக்கு வந்து பல ரீசன்கள் சொல்கிறாங்க. இவர் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக தானே பேசுகிறாரு, இது அரசியல் செய்யணுன்ற நோக்கத்தோடு தான் இவங்க வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொன்னாலுமே, உண்மையிலேயே சிறைத்துறையினர் வந்து இந்த மாதிரி வந்து விதிமீறல்களில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நடந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5லேருந்து 6 கஸ்டோடியல் டெத் நடந்ததாக பல வழக்கறிஞர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பல சமூக ஆர்வலர்களுமே சொல்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்துட்டு பல கஸ்டோடியல் டெத் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சில காணொலிகளில் வந்துட்டு நம்ம பேசியிருக்கோம். ஏகப்பட்ட கஸ்டோடியல் டெத்து. இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேம் இருக்குது, மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஆதரவு, அல்லாட்டி மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான ஒரு நபர். அதனால் அவருடைய வழக்கறிஞர் வந்துட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது நமக்கு வெளியே டக்குன்னு தெரியுது, ஓ சிறையில் வந்து அடிக்கிறாங்களா, அவருடைய கையை எலும்பு உடச்சிட்டாங்களா அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனால் குரல் கொடுக்க முடியாமல் ஏதாவது வெளியே ஃபேமே ஆகாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, என்ன கேஸில் உள்ளே போகணுன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு வேளை நடந்திருந்தால் வெளியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இதை தான் வந்து அவருடைய வழக்கறிஞருமே சொல்கிறாரு. உண்மையிலேயே வந்து சிறைத்துறையினர் வந்து இந்த மாதிரி நடந்திருந்தாங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு தவறான போக்கு, இது ஜனநாயகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு போக்குன்னே நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு தீவிரவாதிகிட்டேருந்து நீங்கள் உண்மையை வாங்குறதுக்காக அவனை வந்து டார்ச்சர் பண்ணி வாங்குறது, இந்த மாதிரியான கதைகளை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அல்லது ஒரு சமூக ஆர்வலர் அல்லது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிரிட்டிக் இந்த மாதிரியான ஆளுகள்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுமைப்படுத்தி இல்லாட்டி அவர்கள் கைகளை உடைச்சி எலும்புகளை உடைச்சி அவங்கள வந்துட்டு ரொம்ப வேதனைப்படுத்தி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அவர்களை வந்து சித்திரவதைப்படுத்துறது வந்து நம்ம ஜனநாயகத்தை நாமளே குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறாங்க. யாருக்கிட்டனா சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞரான கோபாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலை, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா பெயின் கில்லர்ஸ் வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் ஃபுட்டு கொடுக்கல. நல்லா நோட் பண்ணதில் சாப்பாடு தரல, பட் பெயின் கில்லர்ஸ் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து சில விஷயங்கள் இதில் தெரியும். நீங்கள் ரெகுலராக பெயின் கில்லர்னு கிடையாது, நீங்கள் ஃபுட்டு சாப்பிடாமல் நீங்கள் எந்த மாத்திரையை ரெகுலராக எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பான முறையில் உங்களுடைய வயிற்றுலையோ அல்லது உங்களுடைய இறைப்பை உங்களுடைய எல்லா உடலில் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ்லையுமே கண்டிப்பாக அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ரெகுலராக வந்து பெயின் கில்லர்ன்ற மாதிரியான அதிக வீரியமிக்க மருந்துகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடலை வந்துட்டு அது வந்து டேமேஜ் பண்ணும். இது போக வந்துட்டு அவருடைய கையில் ஏற்பட்ட அந்த கொப்பளங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆயின்மெண்ட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க. சவுக்கு சங்கர் அவர்களுடைய கருத்து என்ன, அவர் வந்து வழக்கறிஞர்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
எனக்கு சிறையில் வந்துட்டு உயிருக்கு ஆபத்து இருக்குது, என்னுடைய உயிருக்கும் என்னுடைய உடலுக்கும் ஆபத்து இருக்குது அப்படின்றத வந்துட்டு அவருடைய வழக்கறிஞர்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கை எலும்பு வந்து அதாவது வலது கையோட எலும்பு வந்து உடஞ்சனால எனக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா, அது வந்து ஒரு உங்களுக்கு தெரியும், ஒரு கை எலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஒரு டைரெக்ஷனில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் மாற்றி வேறு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் வேறு டைரெக்ஷனில் கை மாறிடுச்சு, எலும்பு மாறிடுச்சு அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் பாடி ஃபுல்லாமே அந்த பெயின் வந்து பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதேமாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு மனுவை வந்து நேற்று வந்து வழக்கறிஞர் வந்து கொடுத்துருக்காரு. என்ன மாதிரி கொடுத்துருக்காருன்னா, நீதிபதியே வந்து நேரடியாக ஒருத்தரை வந்து அனுப்பி சவுக்கு சங்கருடைய உடலை வந்துட்டு ஆய்வு செய்து அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி நீதிபதிகிட்ட வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீதிபதி வந்து அதுக்கான ஆர்டர்ஸ் வந்து அவர் பாஸ் பண்ணணும். சிறையில் இருக்கக்கூடிய அந்த 10 வார்டன்ஸ் வந்து ரெகுலரான 10 வார்டன் மாறி மாறி வந்து அடிச்சிருக்காங்க சவுக்கு சங்கர் அவர்களை. ஸோ இவர்கள் மீது வந்து வழக்கு பதிஞ்சு அவர்களுக்கு தக்க தண்டனையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு மனு கொடுத்துருக்காரு. அந்த மனுவை வந்துட்டு ஆய்வுலாம் பண்ணிட்டாங்க. அதுக்கான தீர்ப்பு, அதுக்கான ரிசல்ட் என்ன வரும் அப்படின்றத வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தரப்பு வந்துட்டு சிறையில் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க, ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து மிகப்பெரிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் மீது ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே குரல் கொடுப்பாங்க. அவரை பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் எல்லாருமே குரல் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது காவல்துறை வந்து இந்த அளவு மாதிரி முட்டாள்தனமான வேலைகளெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புறம் சொன்னாலும், இதை ஆல்ரெடி இவர்கள் செய்தவர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு எதிர்வாதங்களையும் வைக்க தான் செய்கிறாங்க. எது எப்படியோ சவுக்கு சங்கர் அவர்கள் மீது இந்த மாதிரி தாக்குதல் உண்மையாகவே நடத்தப்பட்டு இருந்தால், ஏன்னா இது வந்து நம்மகிட்ட இன்னும் எவிடன்ஸ் எதுவும் கிடையாது, நீதிமன்ற தரப்புலேருந்து எதுவுமே சொல்லலை, ஒரு ஒரு வீடியோ காணொலியாவோ இல்லாட்டி ஒரு ஆடியோவோ எதுவுமே நமக்கு இன்னும் வரைக்கும் கிடைக்கல. ஸோ நான் எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாதனால நான் வந்து பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒருவேளை சவுக்கு சங்கர் மீது இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்பட்டு இருந்தால் இது முழுக்க முழுக்க கண்டனத்துக்குரியது, மிக மிக தவறான ஒரு விஷயம். ஒருவேளை இது வந்து நடத்தப்படாமல் வழக்கறிஞர் வந்து ஒரு வேளை போய் சொல்லியிருந்தார்னா அதுவுமே வந்து கண்டனத்துக்குரியது. காவல்துறையை வந்துட்டு மீண்டும் அவர்கள் இழிவுபடுத்துகிற விதமாக வந்து நடந்துக்கிட்டார்ன்றது தான் பொருள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கான ரிசல்ட் இன்னும் இன்றைக்கோ நாளைக்கோ தெரிஞ்சிடும். என்ன அப்படின்றத நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி.